ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தனுஸ்ரீ vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் கூட ரொம்ப நல்லா இருக்கேன். வாங்க இன்றைக்கி என்ன vlog என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்களான்னா இந்த பெங்களூரில் ரொம்ப வெயில் அடிக்குது. ஆனால் அங்கே இதை விட ரொம்ப வெயில் அடிக்கும்னு நல்லா தெரியும் தமிழ்நாட்டில். ஏன்னா நானும் கொஞ்ச நாள் இருந்திருக்கிறேன். அதனால் இங்கே பெங்களூரில் இவ்வளோ வெயில் இருக்குது. அந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரியே நம்ம ஃபுட் சாப்பிட்ணும் இல்லையா? அதனால தான் மங்களூர் சௌத்தைக்காய் நீர் சத்து அதிகமாக இருக்கிறது தரகாரி சாப்பிட்ணும். நம்ம மங்களூர் சௌத்தைக்காய் எடுத்துக்கின்னு நம்ம இதில் மಜ್ಜಿಗೆ ಹುಳಿன்னு சொல்கிறோம். மங்களூர் சௌத்தைக்காயில் தயிர் குழம்புன்ட்டு கூட சொல்லலாம். வாங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம், 4-5 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கடலப்பருப்பு நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கின்னு நல்லா ஊறி வச்சுருந்தேன் ஒரு 1/2 hour. அதுவும் சேர்த்துக்கின்னு கொஞ்சமாக 1.5 ஸ்பூன் ஜீரகம், கொத்தமல்லி சேர்த்துக்கின்னு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கின்னு நல்லா நைஸாக அடிச்சிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அடிச்சிட்டு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மசாலாவை மங்களூர் சௌத்தைக்காய் வேவடிக்கிறதுக்கு போட்டிருந்தோம் இல்லையா? அது கூட நம்ம மசாலாவை சேர்த்துக்கின்னு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஜாஸ்தி தண்ணியும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் சேர்த்துக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு சேர்த்துன்னு வேவடிச்சிக்கின்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிறகு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் எண்ணெய், கடுகு, கடலப்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான். தயிர் ஊற்றிட்டு பிறகு நம்ம கொச்சக்கூடாது. இப்போ குழம்பாயிடுச்சு, தயிர் குழம்பு. ஓகே, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது மங்களூர் சௌத்தைக்காய் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல. பார்த்தீங்களா, பாத்திரமும் கழுவிட்டேன், வாஷிங் மிஷின் துணியும் போட்டேன். ஆனால் துவைக்கிறதுக்காக எல்லாம் போட்டு வச்சுட்டேன். அவ்வளோதான். சில பேர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வெள்ளை துணி அழுக்கு போதான்ட்டு. என்னோடய ப்ரிஃபர் வெள்ளை துணி அழுக்கு போகாது. ஸ்டார்டிங்கில் 1-2 டைம்ஸு போட்டிருந்தேன், அப்போ போயிடுச்சு. அப்புறமா போக பார்த்தா வாஷிங் மிஷினில் அழுக்கே போகலை. வேறு நார்மல் போட, ஆனால் வெள்ளை துணி மட்டும் போடக்கூடாது. அது எப்போ பார்த்தீங்களான்னா, நான் வாஷிங் மிஷின் புதுசாக வாங்கும் போது அப்போது 2 டைம் போட்டிருந்தேன். அப்போ நல்லா அழுக்கு போயிடுச்சு. அப்புறம் போக தான் அழுக்கே சரியாக போகல. அதனால தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. வெள்ளை துணி ஆகட்டும், நீங்கள் ஃபங்க்ஷன் வேறு துணி ஆகட்டும், நீங்கள் கையில் துவைக்கிறது நல்லது. வாஷிங் மிஷின் போடாதீங்க. வேலையெல்லாம் முடிச்சிட்டு பிறகு நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். சுஸ்தாயிடுச்சு, பசி விட எடுத்துச்சு. அதனால் டிக்கா பொரி சாப்பிட்டு இந்த விலாக் முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதனா டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.